Dear students, in this session we discuss about electric current and conventional current. So second chapter la it's very important topics, electric current. Already we studied very well about the properties of charges. They are addressed in unit 1. Unit 1 la charges na rest la irukumbodhu adu eppadi behave பண்ணுது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் la என்னென்ன அப்படினு நம்ம ரீட் பண்ணிருப்போம். சோ இங்க செகண்ட் யூனிட்ல என்ன பண்றோம் அப்படினா சார்ஜஸ் மூவிங்ல இருக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் la என்ன அப்படி தெரியும். சார்ஜஸ் ரெஸ்ட்ல தான் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சோ ரியலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல்ல சார்ஜஸ் எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா மூவிங்ல தான் இருக்கும். ஓகேவா? The charges are always moving in within a material. ஒரு மெட்டீரியல் எப்பவுமே மூவிங்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் வயர் எடுத்துட்டோம்னா கூட நம்ம காப்பர் வயர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா they are never at rest. கண்டிப்பா ரெஸ்ட்ல எப்பவுமே இருக்காது. சோ கண்டினியூஸ்லி ரேண்டம் இன் மோஷன். சோ அந்த காப்பர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகும், சோ அந்த சார்ஜஸ் எல்லாம் ஒரு மோஷன்ல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், மூவிங்ல தான் இருக்கும், ரேண்டம்ல. சோ அப்படி ரேண்டம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். சோ அப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோ அதை பத்தின ஒரு அனலைஸ் பண்றாங்க. சோ பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்போ the flow of charges produce or make a electric current or constitute electric current. The flow of charge constitute electric current. So நம்ம சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா the motion of charge is called a electric current. So charge வந்து மூவிங்ல இருக்கணும், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கோ ஒரு யூனிட் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இப்படி மூவ் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம சொல்ல போறோம் எலக்ட்ரிக் கரண்ட். சோ அப்ப எலக்ட்ரிக் கரண்டோட பர்பஸ் சோ இந்த வேர்ட்ல உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். திஸ் மாடர்ன் வேர்டு. So enormous usage of electricity. So for example operating the machine, communication system. So இந்த மாதிரி நிறைய home appliances இங்க எல்லாமே எலக்ட்ரிசிட்டி தான் இருக்கு. இதெல்லாம் வந்து யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அது இல்லாம அது எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ சார்ஜஸ் மூவ் ஆகுறதுனால ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இல்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு அந்த மாதிரி மூவ் ஆகும்போது நமக்கு எலக்ட்ரிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நெய்வேலி லிக்னைட் கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா கூட அங்கிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி சென்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாம் த்ரூ வயர் வழியா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் நமக்கு சார்ஜஸ் கிடைக்குது. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுது, அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல சார்ஜஸ் ரெஸ்ட்ல இருக்கும்போது அதோட பிஹேவியரை பார்த்தோம். செகண்ட் யூனிட்ல சார்ஜ் எல்லாமே மோஷன் ஆர் மூவிங்ல இருக்கும்போது அதோட பிஹேவியர் என்னன்றது பார்ப்போம். ஸோ அதுல ஒண்ணு எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஆட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சோ அந்த ஆட்டம்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். சோ ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அது வந்து நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆர்பிட்ஸ்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி ஆர்பிட்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ அந்த எலக்ட்ரான்ஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு 3 ஆர்பிட் இருக்கு. இது நியூக்ளியஸ். சோ இந்த நியூக்ளியஸோட 3 ஆர்பிட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டைட்லி பவுண்ட் ஆயிருக்கும். செகண்ட் ஆர்பிட் கொஞ்சம் லிபரலா இருக்கும். தேர்டு ரொம்ப லிபரலா இருக்கும். சோ இந்த மாதிரி அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்டம்ல சோ நியூக்ளியஸ் பாசிட்டிவ், அதை சுத்தி நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ணிட்டே இருக்கும். சோ ரிவால்வ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ். சோ அப்படி இருக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் loosely bounded to the nucleus. Which electrons loosely bounded to the nucleus? Those are called free electrons அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் இங்க என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் கரண்ட். எப்படி அப்படின்றது அப்ப நம்ம பார்க்க போறோம். சோ அப்ப அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இங்க ஃப்ரீயா இருக்கும்போது அதெல்லாம் ஈஸிலி அவே ஃப்ரம் த ஆர் லீவ் த ஆட்டம் ஃப்ரம் த நியூக்ளியஸ். சோ அந்த நியூக்ளியஸ்ல விட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியா வெளியே வரும். அதுதான் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர் மொபைல் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும்போது நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்துப்போம். இங்க ஒரு கண்டக்டர் எடுத்துப்போம். இதுல நிறைய சார்ஜஸ் இருக்கிறதா வச்சுப்போம், எலக்ட்ரான்ஸ்.
நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கண்டக்டர்ஸ் அப்படின்னாவே என்ன இருக்கும், இட் ஹேஸ் மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் அது கண்டக்டர்ஸ் இன்னும் வெரி வெல். ஸோ இன்சுலேட்டர், செமி கண்டக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ என்ன இருக்குது, தெர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஆல் தி எலக்ட்ரான்ஸ் டைட்லி பவுண்டட். ஓகேவா, தட் இஸ் இன்சுலேட்டர். பார்ஷியலி பவுண்டட் அது மாதிரி இருந்துச்சுன்னா செமி கண்டக்டர் சொல்றோம். ஸோ நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்ம வந்து கண்டக்டர் சொல்றோம். இங்க என்ன இருக்கும், ஒரு கண்டக்டர்ஸ்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், ஆல்ரெடி வி டிஸ்கஸ் கெபாசிட்டர். ஸோ அப்ப இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். So, in மாதிரி the electrons move in random throughout the conductor. So, இதால என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த கண்டக்டர் ஃபுல்லா டிஃபரண்ட் டைரக்ஷன்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். பட் எவ்ரி எலக்ட்ரான்ஸ் ஹேவிங் சேம் சார்ஜ் டிஃபரண்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது அதோட மேக்னிட்யூட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் அங்க என்ன ஆகும், ஸோ அந்த மூவிங் கெபாசிட்டி கேன்சல் ஆகுது. ஸோ அதனால இங்க என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இங்க என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகல, ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகல. ஆட்டோம் அது கொஞ்சம் லைட்டா மூவ் ஆகனாவே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றதுனால there is no net transfer of charge from one end of the conductor to the other end. ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகலாங்க, மூவ் ஆகல. சோ அதனால என்ன ஆகலாங்க, கரண்ட் ஃபார்ம் ஆகல. there is no current. So no current. என்ன ரீசன் அப்படின்னா நெட் டிரான்ஸ்பர் அங்க இல்ல. ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு அங்க என்ன ஆகல அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகல. அப்போ ஜெனரலா ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல ஏதாச்சும் ஒன்னு எலக்ட்ரான்ஸோ இல்ல ஒரு சார்ஜஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இல்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கோ இல்ல இன்னொரு பிளேஸுக்கோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல ஒரு சார்ஜஸோ மூவ் ஆகணும் அப்படின்னா சோ ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் வந்து அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமா இருக்கணும். இப்போ ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து தண்ணி கீழே வரதுக்கு அது மேல ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கு, கீழே லோயர் பொட்டன்ஷியல் இருக்கு, அதனால வாட்டர் கீழே வருது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இப்போ இது எல்லாமே எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியலை அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்றோம். ஸோ when we apply the potential by the battery across the two ends of the conductor, ரெண்டு எண்ட்லயும் சோ ஒரு பொட்டன்ஷியலை ஃபார்ம் பண்றோம். அப்ப பொட்டன்ஷியல் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும், ஈஸியா சார்ஜ் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க அந்த கண்டக்டர் இங்க எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கண்டக்டர் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றேன். பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். இது பேட்டரியோட சிம்பிள். இன்னும் வெரி வெல், இன்னும் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ பேட்டரி இப்போ இங்க எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது இந்த டைரக்ஷன்ல. ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்தோடனே you know very well in previous lesson in electrostatic potential energy lab. So negative charges move from the region of lower potential to higher potential. Negative charge வந்து எப்படி மூவ் ஆகும், lower potential இருந்து higher potential க்கு மூவ் ஆகும். The positive charges move from the region of higher potential to lower potential. So அப்ப higher potential இருந்து lower potential க்கு positive charge மூவ் ஆகும். இப்போ இந்த negative charges எல்லாம் என்ன ஆகும் பாருங்க, positive charges நோக்கி, that means positive plates நோக்கி வருது. So அப்ப இங்க higher potential அப்படின்றது இது இந்த சைடு தான் இல்லையா. So this is higher potential, this is lower potential. அப்ப positive terminal அப்படின்றது higher potential, then this is lower potential.
சோ இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மூலமாகவும் இங்க என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் வருது. சோ இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் இதுல பிளேட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் லோயர் பொட்டன்ஷியல் இருந்து ஹையர் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்க ஆல் தி எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் ஒன் டைரக்ஷன். ஓகேவா, எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே டைரக்ஷன்ல போகுது. அப்போ இந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆயிட்டு வருது. இந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆயிட்டு வருது. அப்போ மூவ் ஆயிட்டு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு நெட் டிரான்ஸ்பர் கிடைக்குது. So here the net transfer of charges move from one end to other end. Then hence the current, electric current form in the conductor. So அப்ப என்ன ஆகுது, electric current இங்க form ஆகுது. So அப்ப இங்க இந்த டைரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, that's mean இந்த டைரக்ஷன் ஆஃப் flow of electron. அப்போ இங்க பாசிட்டிவ் பிளேட்ல நோக்கி இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வருது அப்படின்னா, அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் பிளேட் நோக்கி போயிட்டு இருக்கும். சோ அப்போ இது வந்து எதோட டைரக்ஷனா இருக்கு அப்படின்னா, சோ திஸ் இஸ் ஃபார் நெகட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ். This is direction of positive charge, this is the direction of negative charge. So அப்ப எலக்ட்ரான்ஸ் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு ஈஸியா மூவ் ஆகுது. சோ அதனால இங்க எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. சோ அப்போ ஒரு கண்டக்டர்ல we give the potential difference between the ends of the conductors, then due to the potential difference, and potential difference காரணமா என்ன ஆகுது அப்படின்னா charges move from one end to ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகுது, அது நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். சோ அப்படி சார்ஜஸ் மூவ் ஆகுறதுனால அங்க என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்றோம், எலக்ட்ரிக் கரண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, பட் தி டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, so the electric current in a conductor is defined as the rate of flow of charge passing through a cross sectional area A, through a cross sectional area A. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல இவ்வளவு சார்ஜஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்ன சொல்ல போறாங்க, எலக்ட்ரிக் கரண்டோட டெஃபினிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியாவை எடுத்துக்குவோம். சோ இப்போ இங்க ஒரு சார்ஜஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ஒரு சார்ஜஸ் இருக்கட்டும். சோ இப்போ இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல எத்தனை சார்ஜ் பாஸ் ஆகிட்டு வெளியே வந்துச்சு இந்த பக்கம் அப்படின்றது தான் கொடுக்க போறாங்க. சோ அப்ப 2 சார்ஜஸ் வருதுன்னா அப்போ 2 ஆம்பியர் கரண்ட் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க. சோ அப்ப என்ன டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏரியாவை ஏன்னு எடுத்துக்கணும், ஏரியாவை ஏன்னு எடுத்துட்டோம். இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா பர்பெண்டிகுலரா இருப்பாங்க. சோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா பர்பெண்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு how many charges passing through this perpendicular area of cross section area in it is called, that is electric current அப்படினா கொடுக்கலாம். இப்போ இதுல many more charges, so இப்போ பாருங்க 5 or more than many more charges போச்சுனா அப்ப net charge, if the net charge q passing through the perpendicular area of cross section in time t, then I is equal to, நம்ம பை எப்படி சொல்லலாம் அப்படின்னா q by t அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு net charge perpendicular area of cross sectionல ஒரு particular timeல எவ்வளவு சார்ஜஸ் பாஸ் ஆகுதோ, so that's mean q charges pass, net charge total charge q னு வெச்சுக்கோங்க. ஒரு 10 million charges இல்ல 1000 charges cross this cross section area in time t, then we define the current I is equal to q by t அப்படி கொடுக்கலாம். சோ இப்போ நிறைய சார்ஜஸ் சேம் டைம்ஸ்ல அப்படியே போயிட்டு இருக்குமா சொல்ல முடியாது. சோ அப்போ டைம் மாறும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் வேல்யூ I average is equal to del q divided by del t. சோ அப்ப இங்க எப்படி டெஃபினிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, so that's mean இங்க the amount of charge del q passing through the perpendicular area of cross section in interval of time del t, or time interval del t is electric current I average. So இது வந்து net current, so இது வந்து average current ஒரு particular time, that's mean del t you know very well. For example 5 seconds and 10 seconds and 15 seconds னா 5 க்கும் 10 க்கும் இடையில எவ்வளவு சார்ஜஸ் கிராஸ் ஆகி போச்சு அப்படின்றது என்னது del t.
so that is the average. எனக்கு இன்ஸ்டன்டேனியஸா வேணும், இன்ஸ்டன்டேனியஸா அந்த மொமெண்ட்ல எனக்கு வேணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்? வெரி சிம்பிள். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா so very simple, that is I is equal to I ஒரு லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போறேன். so limit del t tends to 0, so இந்த del q divided by del t இது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா I is equal to dq divided by dt. so அப்ப எனக்கு நெட் எலக்ட்ரிக் கரண்ட் வேணும், ஒரு கண்டக்டர்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா I is equal to q by t. ஆவரேஜ் எலக்ட்ரிக் கரண்ட் வேணும் அப்படின்னா I is equal to average del q by dt. இன்ஸ்டன்டேனியஸா எனக்கு வேணும். ஏன் இன்ஸ்டன்டேனியஸா நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா so டைம் சேஞ்ச் ஆக that means the flow of charge change ஆகும். ஓகேவா? the time changes, the flow of charge also changes. so finally நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்டோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். so அப்ப இன்ஸ்டன்டேனியஸா எனக்கு வேணும் அப்படின்னா that means I is equal to dq by dt அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தென் இங்க யூனிட் பார்க்கலாம். யூனிட் பாத்தீங்க அப்படின்னா தட்ஸ் மீன் so I is equal to q by t. so I is equal to q by t. so qன்றது சார்ஜோட யூனிட் கூலும், டைமோட யூனிட் செகண்ட். so ஜெனரலா கரண்டோட யூனிட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்பியர். so இப்ப ஆம்பியர் is equal to கூலும் per second. so this is the equivalent unit of ampere. so இதுக்கு என்ன பண்ணா இந்த யூனிட் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் 1 ampere is equal to 1 coulomb divided by 1 second அப்படின்னா 1 coulomb of charge passing through perpendicular area of cross section in 1 second, then we say the electric current is 1 ampere. so the 1 ampere current is equivalent to 1 coulomb of charge passing through given perpendicular cross section area in 1 second. so அதுதான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா for example 1 செகண்டுக்கு 2 coulomb of charge போச்சு அப்படின்னா அப்ப ஆம்பியர் எவ்வளவு? 2 ampere. ஓகேவா? so here this is a current is a scalar quantity. current is a scalar. so I வந்து ஒரு scalar unit அப்படின்னு சொல்றோம். so அப்ப இதுல எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் நம்ம கொடுக்கும்போது சார்ஜஸ் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் காரணமா என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்றோம். அது எப்படி மெஷர் பண்ணணும் மேத்தமெட்டிக்கலா அப்படின்னா by using this equation. so how many charges passing through given perpendicular cross section area in time, that is I is equal to q by t. so எனக்கு நெட் கரண்ட் வேணும்னா q by t, ஆவரேஜ்னா del q by del t, இன்ஸ்டன்டேனியஸா எனக்கு வேணும் அப்படின்னா I is equal to dq by dt. so that is a unit of current. ampere is equivalent to unit is that means coulomb per second அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கிறோம்.